Hi friends, I am so glad to welcome all of you to this lesson. In this lesson, I would like to teach you some spoken English tips. This will be very helpful for you to use on a daily basis. So are you ready to learn? Let's get started. My wonderful viewers, in this lesson, I would like to teach you some spoken English tips. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படினு கேட்டீங்கன்னா சொன்னது தான், சாப்பிட்டது தான், செஞ்சது தான், முடிஞ்சது தான், போனது தான். இந்த மாதிரி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So this will be very helpful for you. So please do watch it till the end and learn something new. Let's get started. இந்த மாதிரி சொன்னது தான், சாப்பிட்டது தான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். சோ ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரிஞ்சாதான் உங்களால ஓனா phrases மேக் பண்ண முடியும். So look at this carefully. Verb 3, first verb 3, okay? Verb 3 plus is helping verb. Verb 3 plus helping verb plus verb 3. Again verb 3, okay friends? So verb 3 plus helping verb here is, so is plus verb 3. So now look at this example. Slapped is slapped. Slap அப்படினா அரைதல். So slap அப்படினா அரைஞ்சது தான். நம்ம பேச்சு வழக்குல சொன்னா அப்புனது தான். So slap is slapped. Okay? Slap is slapped. அப்புனது தான். Spoken is spoken. பேசுனது தான். Spoken is spoken. பேசுனது தான். And taken is taken. எடுத்தது தான். Taken எடுத்தல், எடு இல்லையா? Taken is taken. எடுத்தது தான். Taken is taken. எடுத்தது தான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்ல எடுத்துட்டோம்னா டேய் குர்ரா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம சொல்லுவோம் Taken is taken. எடுத்தது தான். Taken is taken. And given is given. கொடுத்தது தான். giveனா கொடு இல்லையா? So given is given. கொடுத்தது தான். கொடுத்ததாண்டா அப்படின்னு சொல்லி பேச்சுவழக்குல சொல்லுவோம். So given is given. And told is told. சொன்னதுதான். told is told. So இந்த மாதிரி நீங்க verb 3 plus is plus verb 3 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சொன்னதுதான், எடுத்ததுதான், போனதுதான், அந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் இங்கிலீஷ்ல ஈஸியா பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் proposed is proposed, gone is gone. இந்த மாதிரி நீங்க ஓனா சென்டென்சஸ் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஈஸியா மேக் பண்ண முடியும். So I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting class. Until bye bye. Take care.